ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, நாம் ஞானசரியில் இன்று பார்க்க இருப்பது 6வது பாடல். ஏற்கனவே 5 பாடல் பார்த்தாச்சு. அதில் பக்தியை பற்றி நம்ம முதல் 3 அதில் அகக்கருத்தும் பார்த்தோம். 4வது இந்த உலகத்தில் பார்க்குற இந்த பொருள்கள்லாம் கண்டதெல்லாம் அனித்தியம், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது இந்த எப்படி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கிட்டால் நம்ம எப்படி இன்புற வாழ்ந்துடலாம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி 6வது பாடல். தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுத தெளிவளித்த தீரத்தை ஆமையம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தை விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் ஓமயவான் வாடி உடையார் உள்ளகத்தை நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும் பதியை நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வள்ளைவமின் நீரே. இந்த பாடலில் பெருமானாரோட அருளால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். இப்போ தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி. இப்போ பெருமான் அவங்க தவறே பண்ணாதவங்க, நம்ம தான் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த உலக மக்கள் படுற துன்பம் துயரம் அதுக்கு தான் அவங்க பயப்பட்டுருக்காங்க, அவங்களுக்காக வேண்டியிருக்காங்க, நம்மளுக்காக வேண்டியிருக்காங்க. பெருமான் அவர் இப்போ குற்றம்லாம் புரியலை, நம்மளுக்காக தான் நான் இருக்கடையே நிலம்பெற கட்ட அவர் தன்னை தாழ்வா நம்மளுக்காக அவர் அவரை தாழ்த்திக்கிட்டு இறைவன்கிட்ட தன்னை தாழ்த்திக்கிட்டு பாடியிருக்காரு. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பலவாயினி சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது தெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே. அப்படியே பெருமான் அவங்க மேலே அவங்க குற்றம் செஞ்சதா அவங்க மேலே ஏற்றி பாடுறாங்க. இப்போ நம்ம நம்ம பண்ண தவறுக்கெல்லாம் இறைவன் நம்மளை தண்டிக்கணும்னு நினச்சா எப்போயோ நம்ம இந்த உடலை விட்டு இந்த உயிர் போயிருக்கோம். அந்த அற்புதம் ஆண்டவன் நம்மளை நன்மை செய்கிறதுனால தான் அந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பொறுத்து அந்த இறைவன் நம்மளை வச்சுருக்காரு இந்த உடலோட அந்த உயிரோட. அப்போ பெருமான் இந்த உலக உயிரெலாம் படுற அந்த துன்பத்தை பொறுக்க மாட்டாமல் அவர் பெருமான்கிட்ட இறைவன்கிட்ட பேண்டுறாரு, அழுகிறாரு, தொழுகிறாரு. பட முடியாது இனி துயரம் பட முடியாதரசே பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுதே என் உடல் உயிராதியை எல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடல் உயிராதியை எல்லாம் உவந்தனைக்கே அழிப்பாய் வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுள் மணியே என் குருமணியே மாணிக்க மணியேன்னு பாடுவாங்க. அவருக்கு பயம் கிடையாது. இந்த உலக உயிர்த்திரள் நம்மளுக்காக அவர் பயப்படுறாரு. அவங்களுக்காக இந்த உலக உயிர்த்திரள்லாம் படுற கஷ்டத்தை பார்த்து அவருக்கு பொறுக்க முடியல. அதனால தான் வாழையடி வாழைன்ற அந்த பாடலில் கூட லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க, கோழை உலக உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் கொடுத்தருள் இப்பொழுதே. அப்போ அந்த இறைவனோட அந்த அருள் ஒளியை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பெருமான் அவர் இது அதுக்காக தான் அவர்கிட்ட செங்கோல் கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி சன்மார்க்கம் நானே நடத்துகின்றேன்னு சொல்லுவாங்க பெருமான். அதாவது தன் கையில் பிடித்த தனியர் ஜோதியை என் கையில் கொடுத்து. ஏன்னா பெருமான் அவருக்காக கேட்கல. உலகவியல் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகம் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்செயல் ஆற்றலின் ஓங்கி அருட்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெருமான் நம்மளுக்காக கேட்டதுனால, இந்த உலக உயிர்களுக்காக கேட்டதுனால அதை கூட பெருமான் சொல்லியிருப்பாங்க. பிள்ளைப்பெரு விண்ணப்பத்தில்
இதுவரை அடியேன் அடைந்த பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவளர் பொருளே, பிறர் பொருட்டு அல்லால் புலையனின் பொருட்டு அல்ல. இது நின் மதுவளர் மலர் பதத்துணை அறிய வகுத்தனன் அடியனேன். தனக்கே எதிலும் ஓர் ஆசை இலை இலை, பயமும் இடரும் மற்றும் இலை இலை எந்தாய். அப்போ அவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு பயம், அவருக்கு ஒரு துன்பம், அவருக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு அதை பிறர் நம்ம படுற கஷ்டத்துக்கு, நம்ம படுற பயத்துக்கு, நம்ம படுற துன்பத்துக்காக தான் இறைவன்கிட்ட பெருமானை அழுதுறாரு, தொழுகிறாரு, வேண்டுறாரு, அது பண்ணுறாரு. அப்போ இதை வேண்டின பின்னாடி இறைவனே வரானா. இறைவனே பெருமாள் ஒரு நாள் நித்திரையில் இருக்கும்போது, படுத்துட்டு இருக்கும்போது, நீ நினைத்த நன்மையெல்லாம் யாம் அறிந்தோம், நினையே நேர்காண வந்தனம் என்றன் முடிமேல் மலர்கால் தான் நிலைக்க வைத்தருளி படித்திட நான் செருக்கி தாள்கள் எடுத்து அப்புறத்தே வைத்திடத்தான் நகைத்தே ஏன் நினைத்தாய் இவ்வளவு சுதந்திரம் என் மகனே எனக்கிலையோ என்று அருளி என்னை ஆண்ட குருவே தேநிலைத்த தீம்பாக சர்க்கரையே கனியன் படியிருப்பாங்க. இப்போ பெருமான் படுத்திருக்கும்போது இறைவன் பெருமானோட தலையில் சிரசில் இறைவனோட திருவடியை வைத்தானாம். அப்போ என்ன பாக்கியம் செஞ்சுருக்கார் பெருமான். அப்போ பெருமான் அது யாரோன்னு நினச்சிக்கிட்டு அது அப்புறம் இறைவனோட கால் எடுத்து அப்புறமா வைக்கிறாராம். அப்போ இறைவனே கேட்குறாராம் பெருமான்கிட்ட, அப்போ என்ன மகனே எனக்கு அந்த சுதந்திரம் இல்லையா, அந்த உரிமை இல்லையா, என் கால் எடுத்து உன்னோட உன் தலைமையில் வைக்கக்கூடாதா? அப்போ என்ன தயவு, என்ன பெருமான் திருவடி தீட்சை பெற்றிருக்காங்க இறைவன்ட்டு. நம்ம அந்த திருவடி தீட்சை இறைவன்ட்டு இருந்தும் பெருமான்ட்டு பெற்றுக்கிறோம். அந்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லவர்களாக இருக்கணும், பெருமான் சொன்னதை ஃபாலோ பண்ணணும், ஜீவாரண தயவோடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பக்தி செய்யணும், தவம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அப்போ இந்த சிறியனுக்கு அப்போ இந்த மாதிரி அவர் சிறியன் அப்போ திருவுளம் கொண்டு வரலையே, அவருக்கு இந்த அருளாட்சியை கொடுத்தான். இப்போ தீமையெல்லாம் பெருமான் தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டு வரல. அப்போ அந்த இறைவன் திருவுளம் கொண்டு வரலையே, சிறியனுக்கு அருளமுதம் தெளிவளித்த திருத்தை. அப்போ அருளமுதம் பார்த்து தவத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம இதில் ஈற்றறியன் இருந்திருந்து இங்கே அதிசயிப்பதேன் அந்த பாடலில் கூட அந்த தவ அனுபவத்தில் நம்ம பரநாத அனுபவ நிலையில் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதியாகவே ஆண்டவன் தவம் செய்கிறவர்கள் உள்ளத்தில் இருப்பானா. அப்போ அனுபவமாலை பாடலில் சொல்கிறாங்க. அப்போ அந்த இறைவன் அந்த அப்போ அந்த தவம் செஞ்சவங்களுக்கு அந்த அனுபவ நிலையில் நாவில் அமுதம் சுரக்குமா. அந்த அமுதத்தை சாப்பிட்றவங்க மரணம் அடைய மாட்டாங்க, என்றைக்கும் சாகாமல் இருப்பாங்க. ஒக்க அமுதத்தை உண்டோம் நீ சற்றும் விக்கல் வாராது கண்ணன் கூட பார்த்தோம். அப்புறம் கல் உண்டால் அந்த கூட பார்த்தோம். அப்போ இந்த அமுதத்தை சாப்பிட்றவங்க, அந்த அருளமுதத்தை சாப்பிட்றவங்களுக்கு மரணம் வராது. அந்த மாதிரி அந்த அருளமுதத்தை கொடுத்த திறத்தை, சிறியனுக்கு அருளமுதம் தெளிவளித்த திறத்தை, அந்த அருளமுதத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் ஆமயம் தீர்த்து. அப்போ அந்த மலங்கள்லாம் ஆமயம் அப்படின்றது ஆன்றது பசு தன்மை, அந்த மலங்கள்லாம் நீக்கினது. அப்போ பெருமாள் அதாவது மலங்களை நீக்கிறது, அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுள்ள ஞானசிரியிலும் திருடி பூச்சிலையும் பார்த்துருக்கோம். அதாவது பசு அப்படி ஆன்றது பசு, மயம்ன்றது அந்த மலங்களை நீக்கக்கூடியவர்களாக அவங்களுக்கு தான் அது இயற்கை இன்ப அனுபவமாக இறைவன் அந்த அருட்பெருஞ்சோதி, அந்த அம்பலத்தில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி வருவானா. அப்போ அந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம், திருப்பி ஒரு இது பார்ப்போம். பசுன்றது 5 மலங்களை கொண்டது. ஜீவன்றது ஜீவன் என்பது 3 மலங்களை உடையது, ஆன்மா என்பது 1 மலம் உடையது, சிவம் என்பது மலமற்றதுன்னு பார்த்தோம். இப்போ தெய்வமணி மாலையில் கூட பதி பூஜை முதலிய நற்கிரியையால் மனம் என்னும் பசு கரணம் ஈங்க அசுத்த பாவனையார சுத்த பாவனையில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மனசு பதி பூஜையினால தான் அந்த அந்த அசுத்த கரணம்லாம் நீங்கி பசுத்தன்மையாகிய அந்த பசுத்தன்மையில் உள்ள அந்த அசுத்த கரணம்லாம் நீங்கி சுத்த பாவனைக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ அந்த மலமற்ற தன்மை அது நீங்கினோம்னா தான் அப்போ ஆமயம் தீர்த்து. அப்போ இந்த உலகியல் இன்பங்கள்லாம் செயற்கையான இன்பங்கள். அப்போ இந்த இயற்கை இன்பம் என்று என்ன, அந்த அந்த உலகில் இன்பம் நெடுநாளைக்கு வராத செயற்கை இன்பம். இந்த இயற்கை இன்பம் தான் என்றைக்குமே மாறாத தன்மையாக என்றைக்குமே நிலைத்து நிற்குமா. அந்த ஆன்மீகத்தில் நம்ம அது பண்ணுற அந்த இறைவனோட களத்தில் அந்த பேரின்பம் தான். அதை நம்ம அனுபவத்தினால மட்டும்தான் காண முடியும். இந்த நிலையை தான் ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமா என்றார். இந்த அனுபவம் எங்கே விளங்குது, அந்த திருச்சிற்றம்பலத்தில், அந்த புருவமலத்தில், அந்த அம்பலத்திலே விளங்குகின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை அப்படின்றாங்க. இப்போ இந்த இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க தரலாம். இப்போ அந்த ஆணவம் நீங்கினா தான் அந்த ஆணவம் நீங்கிறத உரைநடை பகுதியில் கூட மனுஷ வல்லபத்தால், அதாவது ஆணவ மல நிவர்த்தின்னு சொல்லியிருப்பாங்க. பெருமான் முதல்ல அதாவது சைவ சித்தாந்தத்தில் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
ஆணவத்தை வந்து அழிக்க முடியாது, அடக்கி தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு நடராஜர் தத்துவத்தில் கூட அதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெருமான் வந்து முதல்ல வந்து ஆணவன்றது வந்து இயற்கை மலம், நம்ம என்றைக்கு வருதோ ஆன்மா அந்த அப்பயே நம்ம சேர்ந்து வரக்கூடிய மலம். ஆனால் பெருமான் வந்து அதை அழிச்சிருக்காங்க. அந்த அவங்களுக்கு தான் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி தன்மை வந்து அம்பலத்தில் வந்து பூரணமாக விளங்குவான். இப்போ அதில் உரைநடை பகுதியில் வந்து பெருமான் எழுதியிருக்காங்க, ஆணவமல நிவர்த்தி மனுஷ வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடுமா என்றால் இது நல்லது, நம்மளுக்கு இப்போ சாதாரண மக்களுக்கு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடியமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது வந்து அந்த ஆணவம் வந்து ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். நம்மளை மாதிரி சாதாரண மனுஷ தரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஆணவத்தை வந்து அழிக்க முடியாது. அது அந்த ஆண்டவனோட அருளொளி கிடைச்சாது தான் அந்த அத்தருணமே, ஆண்டவர் அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த கரணமாய் நிற்கும். அசுத்தம் வருவதற்கு காரணம் யாதனில், இப்போ வந்து நம்மளாம் இப்போ அசுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அப்போ இது செம்பில் களிம்பு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ஒரு செம்பு பாத்திரம் இருக்குது, அதில் வந்து பாசம் பிடிச்சிருது, களிம்பு ஏறிடுது. அதை வந்து இப்போ வந்து செம்பை வந்து பொண்ணாக்குறோன்னா அதுக்கு சில வேதியியல் மாற்றங்கள்லாம் செய்யக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அந்த உலோகங்களை பொண்ணாக்கக்கூடிய இதெல்லாம் அந்த 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 மூலிகையெல்லாம் போட்டு அதை நிவர்த்தித்து அது ஏமமாக்கிடுவாங்க, பொண்ணு ஆக்கிடுவாங்க. அப்போ இந்த தேகத்தில் உள்ள களிம்பை, இந்த ஆணவமாகிய இந்த களிம்பை, இந்த 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 பாசத்தை, இந்த ஆணவ மலத்தை வந்து ஆண்டவரோட அருளொளியினால தான் நீக்கப்பட்டு சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். அப்போ பெருமான் வந்து சுத்த உடம்பாக்கி கொண்டதுனால, அவர் ஆணவத்தை நீக்கினதுனால, அவர் அதான் ஆமையன் தீர்த்து அவரோட உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நிறைந்து விளங்குகிறான் அவரோட அந்த அம்பலத்தில். அப்போ நமக்கு வந்து அந்த ஆணவ மலம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்போ கடைசியில் அந்த இறைவனோட அருளொளி, பெருமானோட அருளொளி கிடைச்சாதான் நம்மளுக்கும் அருளொளி விளங்கிட ஆணவம் எனும்போர் இருளற எண்ணுள்ளத்து ஏற்றிய விளக்கே. அப்போ அந்த அருளொளி கிடைச்சாதான் இந்த இருளாகிய இந்த ஆணவம் வந்து விலக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லியிருக்காங்க. நன்றி அன்பர்களே. இப்பொழுதே மணி வந்து 11 நிமிடம் ஆகிவிட்டது. அதனால் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி சிறியனுக்கு அருளமுதம் தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமயமாய் அம்பலத்தை விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை. அப்போ அடுத்து வந்து அருட்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தை நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை. அப்போ ஓமயவான் வடிவடைவர் அப்படின்னா வந்து இந்த முத்தேக சித்தியில் வந்து இந்த பிரணவ தேகம், அதாவது பெருமான் வந்து 3 தேகமே பெற்றவங்க, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். அப்போ அந்த பிரணவ தேகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பொன்னொழி உடம்பு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஓமயவான் வடிவுடையான்னு சொல்கிறாங்க. அந்த சுத்த தேகம் சுக வடிவும் ஓங்கார நிறுத்த வடிவும் நிறைந்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பாடியிருப்பாங்க பெருமான். அப்போ வந்து நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்ல அருளால் நானே அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவமாய் 3 பெற்றேன் எழியாமல் ஆடுகின்றேன் இங்கே. அப்போ அந்த ஓமையான் வடிவுடைய அந்த வந்து அந்த பிரணவ வடிவத்தை, அந்த வடிவத்தை பெற்றுக்கொண்டவங்களுடைய ஓமையவான் வடிவுடையார் உள்ளகத்தை நிறைந்த ஒரு பொருளை. அப்போ அவங்களோட உள்ளத்தில் தான் இருப்பானா. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவே. அப்போ அவங்க பெருமான் வந்து அந்த ஓமயவான் வடிவுடைய அந்த ஆணவம்லாம் போனவங்களுக்கு தான் அந்த ஓமயவான் வடிவம் கிடைக்கும். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஆணவ மல நிவர்த்தின்னு படித்தோம் இல்லையா. அப்போ அந்த இறைவனோட அருளொளி கிடைச்சாதான், தவத்தில் அந்த ஆணவத்தை ஒழித்தா தான் அந்த பிரணவ வடிவம் வரும். அந்த அழியாத அந்த 3 வடிவத்தில் அந்த பிரணவ வடிவம், சுத்த தேகம், பிரணவ தேகம்லாம் வரும். அந்த ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே. அப்போ அந்த சார் உலக வாதனைனா அந்த எண்ணம் சொல் செயல், இந்த வாதனை வந்து அது சுத்தமாக இருக்கணும். அதாவது இந்த வாதனைலாம் இல்லாமல் இருக்கணும்.